பலி மந்திரம் இது. அதை நம்ம கற்பூரம் காட்ட சொல்லிட்டு இருக்கோம். ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மஹே. ராஜாதிராஜன் அவன், வைஸ்ரவணன், விஸ்ரவசனுடைய புள்ள அவன். அவனே நாங்க நமஸ்கரிக்கிறோம். அவன் எங்களுடைய காமங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கணும். சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாத். அவன் கேட்கறதெல்லாம் அள்ளி கொடுக்கிறவன். குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹா. அவனை நமஸ்கரிக்கிறேன். அவன் நினைச்சதெல்லாம் கொடுப்பான் குபேரன். இங்க வால்மீகி சொல்றார், நாரதர் சொல்றதாக மகரிஷிக்கு, தனதேன சமஸ்தியாகே. குபேரன் போல அள்ளி கொடுப்பான் ஸ்ரீராமன். சத்தியே தர்ம இவா பரஹான். நதிகள்லாம் எப்படி சமுத்திரத்தையே போய் அன்றதோ, சகல வேதங்களும் அவனையே அன்றது. எல்லாரும் அவனையே அண்டி இருக்காள். அவன் நியதாத்துமா, அழகானவன். அவன் கட்டுப்பாடோட வாழறவன். மகாவீரியா, இப்படிதான் வாழணும்னு வாழ்க்கை நடத்துறவன். எப்படி வேணாலும் வாழலாம்னு வாழறது ஒரு முறை, இப்படிதான் வாழறதுங்கிறது ஒரு முறை. எப்படி வேணாலும் வாழறவாளுங்கிற பத்தி பேச போறது இல்லை யார். அவளும் யாரையும் பேச விட போறது இல்லை. இது என்னோட சுதந்திரம் அப்படின்பா. அவளும் பேச மாட்டா, அவளை பத்தியும் பேச மாட்டோம். இப்படிதான் வாழணுங்கிற வாழ்ந்த வாழை தான் தலைமுறைக்கு பேசுவார். நியதாத்மா மகாவீரியாக அத்யுதிமான் திருதிமான் வசி. நல்ல புத்திமான், நல்ல தைரியம் உடையவன். வசி அப்படின்னா இந்திரிய நிகிரகம் உடையவன், கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு உடையவன், நல்ல புத்திமானவன், அழகான கண்டம் உடையவன். தம்புக்ரீவோ மகாஹனு, தீர்க்கமான தோள்கள் உடையவன், கைகள் உடையவன், அஜானுபாகுவாக இருக்கிறவன். இப்படி அவரோட குணங்கள் எல்லாம் சொல்லி, அப்பேற்பட்ட நீலமேக சியாமலனானே, தீர்க்க பாகுவானே, கோதண்டபாணியான அந்த ஸ்ரீராமனுக்கு 25வது வயசுலே தசரதர் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணி, அந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை வசிஷ்டாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கூனியோட பிரேரணையினாலே, கைகேயி முன்பு தேவாசுர யுத்தத்தில் வாங்கின வரனாலே தசரதரை சத்தியவாக்பத்தனாக பண்ணேன். மறுதினம் கார்த்தாலே பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னு அயோத்தியா ஜனங்கள் எல்லாமே, வசிஷ்டாதிகள் கூட அந்த உற்சவத்துக்கு எதிர்பார்த்துன்னு இருக்கேன். பிரபு காதல இது விழுந்ததும் சத்தியவாக் பத்தனாய் அப்பா இருக்கார்னு தெரிஞ்சின்றி அப்பாவை சத்தியவசந்தனாக ஆக்குவேன்னு அகண்டமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணினார். பத்னி சீதையோட, தம்பி லக்ஷ்மணனோட கங்கைக்கரை வந்தார். குஹன சக்கியம் செய்து கொண்டார், ஜடதரிச்சு கொண்டார், கங்கையை தாண்டினார், பரத்வாஜாசிரமம் சென்றார். அவருடைய ஆதித்யத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வழிகாட்டுதல்லே சித்திரக்கூட்டத்தில் உடஜம் போட்டுருக்கிற காலத்திலே இந்த சில தூர பிரிவு தாங்காதே, சில நாள் பிரிவு தாங்காதே தசரதர் ஊர்துவகத்தியை அடைஞ்சுடே. கேகே தேசம் போன பரதனுக்கு சொல்லி அனுப்பே. பரதன் வந்து தசரதரோட தேகத்துக்கு ஔதுதேகிகமான கர்மாக்கள் எல்லாம் பண்ணே. வசிஷ்டர் 13வது நாள் சுபஸ்வீகாரத்தில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணே. பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டிய தெய்வம் சித்திரக்கூடத்தில் இருக்குன்னு சொல்லி அத்தனை சதுரங்க சைன்யத்தோட பட்டாபிஷேக சாமகிரிகளோட சித்திரக்கூட்டத்துக்கு கிளம்பி வரும் வழியிலே குஹனம் சக்கியம் செய்து கொண்டு அண்ணா ஜடதரிச்சின்ற செய்தி கேட்டு தானும் ஜடதரிச்சின்றி சத்ருக்னோட மர உருவி கட்டிண்டி பரத்வாஜாசிரமம் வந்து அவர் கொடுத்த ஆதித்யத்தை பெற்றுக்கொண்டு சித்திரக்கூட்டத்தில் வந்து காலில் தலையை முட்டிண்டு கதறி, சிரசாத்வாம் அபியாச்சேகம் குருஷ்வ கருணாம்மை. அண்ணா, நான் காலில் முட்டிக்கிறேன் என் தலையார சிரமேற்கொண்டு கேட்கிறேன், நீங்க எப்படியாவது வந்துடணும் அயோத்திக்குன்னு கெஞ்சே. பரதனை பரதனை சமாதானப்படுத்தி பாதுகையை கொடுத்து 15வது வருஷம் முதல் தேதி வந்துடுவேன்னு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு. மறுதினம் கார்த்தாலே லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா, இனி ஒரு நிமிஷம் சித்திரக்கூட்டத்தில் நான் இருக்க மாட்டேன்டா லக்ஷ்மணா. நேற்றுக்கு குழந்தை வந்து பரதன் விழுந்து அழுத இடம் பள்ளமா இருக்குடா, அந்த பள்ளத்தை பார்த்தா பரதன் நினைவா இருக்குடா. இனி ஒருபடி இங்கே என்னால் சாப்பிட முடியாது, இங்கே ஆசிரமத்தில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து அத்ரி ஆசிரமம் போய் அனசூயம்மாட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சித்திரக்கூட்டம் சென்று தண்டகைக்கு பிரவேசம் பண்ணி விரோதன வதம் பண்ணினார். சரபங்கருக்கு மோட்சம் கொடுத்தார். சுதீக்ஷற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அகஸ்தியாசிரமம் சென்று வைஷ்ணவமான தனுஷியும் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு பஞ்சவட்டியில வந்து ஜட்டாயுவ சக்கியம் செய்து கொண்டு வசிக்கிற காலத்துல 13 வருஷங்கள் கடந்துடே இன்னும் சில காலம்தான்னு நினைச்சுட்டே இருக்கிறதே ராவணனுடைய சகோதரியான சூர்பனக வந்து ராமனை பார்த்து ஆசைப்படே. லக்ஷ்மணசுவாமி அவளை விரூபகரணம் பண்ணே. அந்த கோபத்தினால கரண் 14 ராட்சசால அனுப்பே. ஒரே பானத்தினால அவளை நிகிரகம் பண்ணே. 14,000 ராட்சசாலோட வந்து கரண்
தூஷணன், திசிரஸ்ன்னு 3 பேர்கள் வந்து ராமனை எதிர்க்க 1.5 மணி நேரத்திலே ஜனஸ்தானத்தை நிர்மூலம் பண்ணி, அந்த கோபத்தினால ராவணன் மாரீச்ச சகாயத்தினால சீதையை அபகரிச்சு கொண்டு போனான். சீதையை தேடும் வாயிலாக பிரபு தன்னுடைய கருணையை லோகத்துக்கு வாரி விட்டார். ஜடாயுக்கு மோட்சம், கபந்தனுக்கு சத்கதி, சபரிக்கு அக்ஷயமான புண்ணியலோகங்கள், ஹனுமத்ராம சமாகமம், சுக்ரீவ சக்கியம், வாலி வதம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், சத்தியசந்தனான சுக்ரீவன் 4 திக்கிலும் மாண்டவர்களை பிரேஷணம் பண்ணே, அதில் ஒருவரானே, அஞ்சனா பாக்யமானே, அசாத்திய சாதகரானே, வாயுகுமாரனானே அஞ்சனேயம் தெற்கு திக்குக்கு வந்து சம்பாதி வச்சனம் கேட்டு சமுத்திரத்தை தாண்டி திரிகூட்ட சிகரத்திலே பிரதிஷ்டிதமான லங்கையிலே ஜெகன்மாதாவை கண்டு ராமாயணம் சொல்லி ராமநாமாங்கிதமான அங்குலீகத்தை கொடுத்து சமாதானப்படுத்தி பார்த்த அடையாளத்துக்கு சூடாமணியை பெற்றுக்கொண்டு ராவணனோட தர்பாருக்கு சென்று எத்தனையோ ஹிதோபதேசம் பண்ணி அவன் கேட்காத வால்ல தீ வச்ச தீய லங்கையிலேயே வச்சுட்டு வால சமுத்திரத்தில் நினைச்சுண்டு இக்கரையில வந்து பிரபுட்ட சூடாமணி கொடுக்க அத்தனை சைன்யத்தோட பிரபு சமுத்திரக்கரைக்கு வர அங்க அக்கறையில எரிஞ்ச லங்கையில விபீஷணன் எத்தனையோ ஹிதோபதேசம் பண்ணி ராவணன் கேட்காத திக்கரிக்கே நான் இல்லாத லங்கையில நீ க்ஷேமமாயிருன்னு சொல்லிவிட்டு 4 ராட்சசாலோட விபீஷணன் இக்கரையில சமுத்திர கரையிலே மகேந்திர மலையில இருக்கிற பிரபுட்ட வந்து நான் பத்னியை விட்டேன், புத்திரனை விட்டேன், தெக்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச ராகவம் சரணங்கதா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே ராமா உன்னையே நம்பி வந்திருக்கேன்னு சொல்லு. இக்கரையிலேயே சமுத்திர ஜலத்தை எடுத்து விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சமுத்திரராஜன் துணையோட சேதுபந்தனம் பண்ணி புத்திரமித்திர பந்துக்களோட ராவணாதிகளை வதம் பண்ணி சீதையும் அழிச்சின்றி புஷ்பக விமானத்திலே சுக்ரீவாதிகளோட விபீஷணாதிகளோட நேர நந்தி கிராமம் வந்து வர வழியில கிருஷ்ணிந்தே பரத்வாஜாசிரமங்கள்லாம் வந்து நந்தி கிராமம் வந்து பரதனோட கூட ஜடாசோதனங்கள்லாம் பண்ணிண்டு மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணிண்டு அயோத்திக்கு வந்து மனு மாந்தாதாலாம் எந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிண்டாலோ அதே சிம்மாசனத்துல சீதையோடு ராமனை உட்காத்தி வச்சு வசிஷ்ட வாமதேவாதி அஷ்ட ரிஷிகள், அஷ்ட மந்திரிகள், அஷ்ட கண்ணிகைகள் யதோக்தமா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க, ஹே வால்மீகே இது பரியந்தம் நடந்த கதை உங்களுக்கும் தெரியும். இப்ப ராமன் ராஜாவா இருந்திருக்கால் இதற்கு மேல நடக்க போற கதையும் சொல்றேன். 11,000 வருஷம் பூலோகத்துல ராமன் இருக்கிறதாக சங்கல்பிச்சு வந்திருக்கார். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்சா ராமோராஜ்யம் உபாசித்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி கவாம் கோட்யயுதம் தத்வா வித்யுத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாக ராஜவம்சான் சதகுணானி ஸ்தாபயிஷ்யதி ராகவா சாதுர்வர்ணிஞ்ச லோகேஸ்மின்னே ஸ்வே தர்மே நியோக்ஷதின்னு 100 அஸ்வமேத யாகம் பண்ண போறார். பௌண்டரீகம் வாஜபேயம் முதலிய யஜ்யங்கள்லாம் பண்ண போறார். அதுல 10 அஸ்வமேதம் கோமதி நதிக்கரையில நைமிஷாரண்யத்துல வச்சு பண்ண போறார். நாங்கள்லாம் கூட இருந்து போய் நடத்தி தரப்போறோம். நாரதர் சொல்றார் 10 அஸ்வமேதத்துக்கு ராமனோட கூட நான் இருக்க போறேன். நிறைய யஜ்யமூர்த்தியான அந்த பிரபு யஜ்யங்கள்லாம் பண்ணி கோட்டிக்கணக்கான கோக்களை பிராமணாளுக்கும் ஏழைகளுக்கும் தானம் பண்ணிவிட்டு கோட்டிக்கணக்கான சுவர்ண ரத்னங்கள்லாம் தானம் பண்ணிவிட்டு அவர்கள் தர்மத்துல அவர்களை இருக்க முடியுமா பண்ணிவிட்டு தான் தன்னுடைய சந்தானிகமான லோகத்துக்கு போக போறார். நடந்த கதை, நடக்க போற கதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. இந்த சரித்திரத்தை யார் நினைக்கிறாளோ கேட்கிறாளோ, இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்ஹிதம் யஃப் படேத் ராமசரிதம் சர்வ பாபைஃ பிரமுச்யதே. இது நாரதர் சொன்னதான சம்ஷேபம். சம்ஷேபம்னா சுருக்கம்னு அர்த்தம். நோட்டுன்னு எழுதுறாலும் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் நோட்டுன்னு ஏதோ ஒரு லைன்ல சொல்லிவிட்டு அப்புறம் மேற்கொண்டு பிரீஃபா பின்னாடி எழுதுறாலும், அதுபோல இந்த 24,000 ஸ்லோகத்துக்கு ஒரு 100 ஸ்லோகம் நாரதர் சொன்னதாக. வால்மீகி ராமாயணத்துல முதல் சர்க்கம் நாரதர் சொன்னது, 2வது சர்க்கத்திலேருந்து தான் வால்மீகியோட வாக்கியம். அப்புறம் 24,000 ஸ்லோகமா அதை பண்ண போறார். நாரதர் சொல்றார் இந்த ராமாயணமே, இப்ப நான் சுருக்கமா என்ன 8-10 நிமிஷத்துல சொல்லியிருப்பேன், இந்த ராமாயணமே எல்லாம் மலமலையான பாபங்கள் எல்லாம் போக்கிவிடும். நான் வால்மீகே இதம் பவித்ரம் பாபக்னம், ஒரு 5 நிமிஷம் ராமச்சரித்திரத்தை நினைச்சாலும் போறோம். புண்ணியம் வேதைஷ்ட சம்ஹிதம், எல்லா வேதங்களும் பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும். எஃப் படேத் ராமச்சரிதம், ராமச்சரித்திரத்தை சுருக்கமா சொல்லுவோம், விஸ்தாரமா சொல்லுவோம். 5 நிமிஷம் சொல்லுவோம், 5 நாள் சொல்லுவோம், 5 மாசம் சொல்லுவோம். சர்வ பாபை பிரமுச்சியதே, நம்மளுடைய எல்லா பாபங்களையும் அது போக்கிவிடும். இதம் பவித்ரம் பாபக்னம், நமக்கு என்னென்ன க்ஷேமங்கள் வேணுமோ எல்லாத்தையும் அது கொடுக்கும். அதுக்கு பிரதிபந்தகமா இருக்கிற பாபத்தெல்லாம் அது போக்கிவிடும். எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் இந்த ராமாயணம்னு சொல்லிவிட்டு கடைசியில் நாரதர் கடைசி ஸ்லோகம் சொல்றார், இந்த ராமாயணத்தை பிராமணன் படிச்சானா அவனுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படும், க்ஷத்ரியால் அவளுக்கு என்ன வேணுமோ அந்த க்ஷேமம் ஏற்படும்,
பெரிய ராஜாக்களா ராஜாதிராஜானாக இருப்பாள். வைஷ்யால் வியாபார லாபத்தையே விரும்புகிறவாள், அவளுக்கு வியாபார லாபங்கள் ஏற்படும். பாக்கி சதுர்த்தால் படிச்சாலானா பவித்திரமாக ஆயிடுவாள். எல்லாரும் படிக்க வேண்டியது ஸ்ரீமத் ராமாயணம்னு வால்மீகிக்கே உபதேசம் என்ற நாரதரே சொல்லிவிட்டார். இனிமே நான் ராமாயணம் படிக்கலாமான்னு யாரையும் போய் கேட்கக்கூடாது நம்ம. ஏன்னா யார் உபதேசம் வால்மீகிக்கே பண்ணாரோ, படன் விஜோவா கிருஷபத்வமீயாதி சாட்சத்ரியோ பூமிபதிஸ்துவமீயாதி வணிஜனஹா பண்யபலத்வமீயாதி ஜனஷ்ச சூத்ரோபி மகத்வமீயாதி. எல்லாரும் படிக்கலாம் ராமாயணம். பிராமணன் படிச்சானா நல்ல வாக் சக்தி ஏற்படும். படன் விஜோ வாக்கு ரிஷபத்வமீயாது. அவன் பேசினானா அவன் பேச்சதான் எல்லாரும் கேட்பான். ரிஷபம் போல இருக்கும் அவனுடைய வாக்கு. ரிஷபத்வமீயாது சாட்சத்ரியோ பூமிபதிஸ்துவமீயாது. க்ஷத்ரியர்கள் கேட்டாலானால் பூமிபதியாக ஆவாள். நிறைய பூமியே கை கொள்ளுவாள் அவள், லாபங்கள் எல்லாம் அடைவாள்னு இப்படி எல்லாம் நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். முதல் சர்க்கம் நாரதர் வால்மீகி கேட்டார், 16 கேள்வி நாரதர் பதில்